பச்சையா அரைச்ச செலவோட அகத்திக்கீரையும் பருப்பும் வேக வச்ச தண்ணியை சேர்த்துனா குழம்பு ரெடிங்க. இந்த செலவு நம்ம அடுப்புலயே வைக்க மாட்டோம். அந்த கீரையை தாளிச்சா பொரியல் ரெடிங்க. சூப்பரா இருக்குங்க இது. இது ஒரு தெலுங்கு டிஷ்ஷுங்க. ஒரு கட்டு அகத்திக்கீரை எடுத்துட்டு உருவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கரைச்சு வச்சுக்கலாம். குக்கர்ல ஒரு சின்ன கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில். இது முழுவதுமா வேக கூடாதுங்க, பாதிதான் வேகணும். விசில் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு அந்த பருப்போடவே நம்ம கழுவி கட் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துட்டு இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்க கீரையை குக்கர்ல வைக்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா அப்படியே ஓபன்லயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஆனா கீரை வெந்து வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தண்ணி அதுல இருக்கணும். 2 அல்லது 3 விசில் கூட விட்டுக்கலாம். கீரை வேகிறதுக்குள்ள நம்ம செலவு அரைச்சுக்கலாம். நல்லா ஒரு கையளவுக்கு தேங்காய், 3 வரமிளகாய், 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, கொத்தமல்லி தூள் வேண்டாங்க, கண்டிப்பா கொத்தமல்லி சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ட்ரையா மட்டும் பொடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்தாம. அப்புறமா இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்த புளி தண்ணியையும் ஊத்திட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். கல்லுல அரைச்சிங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி கலந்து ஊத்திட்டு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாம். இதை நம்ம அடுப்புல வைக்கவே தேவையில்லை. இப்ப இந்த நேரத்துல நமக்கு கீரையும் வெந்து ஆவியும் அடங்கிருச்சுங்க. இப்ப குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தண்ணி இருக்கு இந்த கீரையும் பருப்போட. பருப்பு ரொம்ப மேஷா எல்லாம் வேகல, நல்லா ஆனா வெந்திருக்கு, கீரையும் வெந்திருக்கு. அப்படியே இந்த தண்ணி சூடா இருக்கணும். சூடா இருக்கிற தண்ணிய அப்படியே இந்த குழம்புல வடிகட்டி ஊத்திக்கணும். ஆறி இருந்ததுன்னா கொஞ்சம் சூடு பண்ணிட்டு ஊத்துங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த சூடுலயே தான் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகும். நீங்க ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு பச்சை வாசமே வராது. அப்படியே மூடி வச்சிருங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளிச்சு இந்த குழம்போட சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. இப்ப குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது பச்சையா இருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, சூப்பரா இருக்குங்க. இப்ப கீரை தாளிக்கிறதுக்கு அதே கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகாய், கூட கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அந்த கீரையும் பருப்பும் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரைக்கு தேவையான 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் சேர்த்து இறக்கிற வேண்டியதுதாங்க. இது கீரையும் பருப்பும் ஏற்கனவே வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டீங்கன்னா போதும். கூட தேங்காய் சேர்த்துட்டு இறக்கி வச்சிருங்க. இப்போ ஒரு கட்டு கீரை தாங்க, ஒரு குழம்பு ரெடி ஆயிருச்சு, பொரியலும் ரெடி ஆயிருச்சு. இது எங்க வீட்டோட ஒரு ட்ரெடிஷனல் டிஷ்ஷுங்க. பருப்பு குழஞ்சிருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லைங்க, பருப்பு குழஞ்சா இன்னுமே கூட ரொம்ப நல்லா இருக்கும். குழம்புல ரொம்ப தண்ணியா இருந்தாலும் சலசலன்னு இருக்குங்க, ரொம்ப கெட்டியா இருந்தா குழம்பு மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரசம் மாதிரி தான் இருக்கும். சாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஊத்தி சாப்பிடணும். ரசம் எப்படி ஊத்தி சாப்பிடுவோம் அது மாதிரி ஊத்தி சாப்பிடணும். அதனால காரம்னா ரொம்ப அளவா இருக்கணும். உப்பு பத்தலன்னா மட்டும் கடைசியில டேஸ்ட் பண்ணிட்டு சேர்த்திக்கலாம்.